ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த தட்டை செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் காய வைங்க. ஒரு அரை மணி நேரம் காய வச்சா போதும். இப்போ இதை நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. அரையாத அரிசியை திருப்பி இன்னொரு வாட்டி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சலிச்சு வச்ச மாவை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இந்த மாவை வறுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப வறுத்திங்கன்னா இந்த தட்டை ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் லைட்டாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவை கையில் எடுத்து தூவினா இந்த மாதிரி பூ மாதிரி கீழே வேணும். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுடுங்க. இப்போ இந்த வறுத்த மாவில் சேர்க்கறதுக்கு 4 காஞ்ச மிளகாவும் 4 பூண்டையும் ஒரு மிக்சரில் போட்டுக்கோங்க. இந்த பூண்டை நீங்கள் தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பொடியாக அரிஞ்ச கறிப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 25 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடு இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயம். இதோட வாசனை இந்த தட்டைக்கு ரொம்ப முக்கியம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். சப்பாத்தி மாவு பிசைகிறா போல தான் இந்த தட்டைக்கும் பிசையணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த ரெட் சில்லி பேஸ்ட் போட்டதால் நம்ம மாவு லைட்டாக கலர் மாறி இருக்குது. கையில் தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தட்டை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டுக்கோங்க. அதில் ஒரு பாலை வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டால் மூடிட்டு ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். திருப்பியும் ஒரு முறை இந்த ஓரத்தை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஓரத்தை ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த உருண்டைகளை ஒரே மாதிரி சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா தட்டைகளும் ஒரே சைஸில் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உப்பாமல் வரும். அடுத்து நம்ம கையால் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஒரு உண்டையை எடுத்து வச்சு அப்படியே விரலால் தட்டி விடுங்க. ஓரத்தை ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம். வறுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அந்த ஓரம்லாம் நடுவில் மொத்தமாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி வறுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் கரெக்டான தீயில் வச்சு போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி போட வேண்டாம். அது மேலே வரும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா திருப்பி போடுங்க.
நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துடலாம். நம்ம தட்டைகள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டை எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த தட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.